ஹே வெல்கம் பேக் டு மை சேனல். மிசோரம்க்கு அப்புறம் நான் போகிற ஊர் வந்து நாகாலாந்து ஸ்டேட்டில் உள்ள திமாப்பூர் தான் போக போகிறேன். ஃபஸ்ட்டு லெட்ஸ் பேக் மை ஆர்டர் பார்த்துடலாமா? நீங்கள் எவ்வளவோ பேக் மை ஆர்டர் பார்த்துருப்பீங்க. ஜுவல்லரி, அதுக்கப்புறம் சாரீ, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ப்ராடக்டை பேக் பண்ணுறது. ஆக்சுவலி எங்களோட ப்ராடக்ட் இது தான், எண்டோஸ்கோப்பி. நான் ஒரு பொட்டி தூக்கிட்டே அலையிடலாம். அந்த பொட்டி இப்படி தான் இருக்கும். அந்த பொட்டிக்குள்ளே நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொண்டு போகிற பேகை வந்து நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து 1 டே ட்ரிப்பு தான். ஒரு நாளைக்கா இவ்வளோ தீனி திம்ப அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது எல்லாமே வந்து ஒரு சேஃப்டிக்காக தான். இன்கேஸ் எனக்கு ஃபுட்டு கிடைக்காத பட்சத்தில் நான் இதை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலமை வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் பேக் பண்ணி வச்சுக்கிருவேன். ஏன்னா நம்ம சவுத் இந்தியா மாதிரி எங்கே போனாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இங்கே நார்த் ஈஸ்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து நமக்கு பிடிக்காத சாப்பாடு தான் உண்டு. ஸோ அதனாலே நான் வந்து தவிர்க்கிறதுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி டிசம்பர் 10 மார்னிங் 6:20க்கு வந்து ஒரு ட்ரெயின். அது வந்து ஒரு 4 hours ட்ராவல். அதுக்கப்புறம் நான் திமாப்பூர் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு தென் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு நான் ரிட்டன் வந்து ஈவினிங் 4:30க்குள்ளே ட்ரெயினில் வந்து நான் ரிட்டன் வர மாதிரி எங்களோட பிளான் இருந்துச்சு. மார்னிங் உள்ள ட்ரெயின் வந்து என்னால் வந்து பிடிக்க முடியலை. எதனால அப்படின்னா மார்னிங் 5:30லேருந்து நான் ஆட்டோ இல்லைனா கேபு இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒருத்தருமே வந்து என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரே ஒருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வரும்போது கேன்சல் பண்ணிட்டாரு. நானும் கொஞ்சம் தூரம் நான் நடந்து போய் கூட ஏதாவது ஆட்டோ ஏதாவது வருதான்னு பார்த்தேன். எதுவுமே வரல. 6 o'clock கிட்ட ஆகிட்டு. ஸோ 6:20க்கு எனக்கு ட்ரெயின். நான் போய் கண்டிப்பாக என்னால் அந்த ட்ரெயின் பிடிக்க முடியாது. அதனால நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயினாக வந்து ஆஃப்டர்நூன் 3:20க்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. நான் அதை புக் பண்ணுது. நீ அதில் போயிரு. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம வந்து டாக்டர் மீட் பண்ண முடியாது. ஏன்னா நாகாலாந்தில் வந்து 4 o'clock 4:30 அவர் வந்து வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அதனால வந்து போயிட்டு நீ அங்கே வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் உண்டு, அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி 4:30க்குள்ளே ட்ரெயினில் வந்து ரிட்டன் வந்துடலாம். நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி பிளான் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு மதியானத்துக்கு வந்து சாப்பாடு செய்யலை. நான் கடையில் ஆர்டர் போட்டேன். ரசம் சாதம் போட்டேன். அது அவ்வளோ ஸ்பைஸியாக இருந்துச்சு. நான் பாதி சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து 2 விஷயத்தை பற்றி இதில் நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக யாரையாவது வந்து ஹர்ட் ஆகும். ஸோ அப்படி யாராவது ஹர்ட் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி கால் பண்ணியிருந்தா. அவள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாள். அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலி நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களை பற்றி இப்படியெல்லாம் பின்னாடி புறம் பேசுவாங்க, அவதூறு பரப்புவாங்க அப்படின்னு நான் ஒரு நாளுமே நினச்சது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதாவது எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே கிடையாது. அப்படி பேசுகிறதா இருந்தால் என் வீட்டில் உள்ளவங்க தானே பேசுவாங்க, பேச போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நீ யாருன்னு தெரியாதவங்க கூட உன்னை பற்றி அவதூறு பரப்புவாங்க, நீ யாருன்னு தெரியாதவங்க கூட உன்னை பற்றி புறம் பேசுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரிய வந்தது. ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட போய் அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ போய் இந்த மாதிரி வந்து அஸ்மாவோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதோ பிரச்சனையாம்லா, யாரோ கமெண்ட் போட்டு அது வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனையாகி அதில் ஏதோ வந்து இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ புது ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, எதுக்கு இது தேவையில்லாத வேலை அந்த மாதிரி ஏதோ போய் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலி இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இப்படி நடந்ததா எப்படி வந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ண முடியுதுன்னு எனக்கே தெரியலை. ஆக்சுவலி இவ்வளோ நல்ல ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட திறமையை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கதாசிரியராகவோ இல்லைனா புக் எழுதுங்க, நாவல் எழுதுங்க, அப்படி இல்லைனா ஷார்ட் ஃபில்ம் எடுங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஃபில்ம் டைரக்டர்கிட்ட போய் உங்களோட ஸ்டோரி ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து ஒரு டைரக்டராக ஆகுங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து 2020லேருந்து சேம் ஐடி தான் நான் வச்சுருக்கேன். எந்த அக்கௌண்ட்டையும் நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் திருப்பிலாம் வந்து க்ரியேட் பண்ணலை. ஏன் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிபியை கூட நான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணது கிடையாது. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வச்ச டிபி தான் இன்ன வரைக்குமே நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு தெரில, நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ நல்ல ஃபோட்டோ வேறு ஏதாவது மாற்றலாம்ல அப்படின்னு. எனக்கு அந்த பிக்சர் வந்து எனக்கு ரொம்ப வந்து பர்சனலாக ரொம்ப கனெக்டான பிக்சரு. அதை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ண மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான்
வச்சுருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து கண்டென்ட் போட போகிறேன் இப்படின்னா கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சிருக்கும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், என் தம்பிங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நான் ஓப்பனாக தான் வந்து இதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எதுவும் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா தான் நீங்கள்லாம் வந்து என்னை பற்றி அக்கறைப்படணும், கேர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆக்சுவலி என் வீட்டில் என் அத்தை அம்மா, என் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் என் தம்பிங்க எல்லாமே ரொம்ப மெச்சூர்டான ஆள், ரொம்ப சென்சிபிளான ஆள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டுட்டா அவள் இந்த மாதிரி போயிடுவா, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவா அப்படின்னு ஒரு நாள் அவங்க நினச்சது கிடையாது. அவங்க நினைக்கிற அளவுக்கு நானும் என்றைக்கும் நடந்தது கிடையாது. ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். அல்லாஹ் வந்து எனக்கு ரெக்கையை கொடுத்துருக்கான். என் அத்தா அம்மா வந்து அந்த ரெக்கையை வச்சு எப்படி பறக்கணும், எது நல்லது கெட்டது, இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு குட் திங்ஸ் பேட் திங்ஸை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் என் ஹஸ்பண்ட் வந்து அவர் கூடவே சேர்ந்து என்னை ஒன்றா பறக்க வச்சு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பறந்து இந்த உலகத்தை வந்து ரசிக்க வச்சு பார்க்க வச்சிட்ருக்காரு. ஸோ சில் எவ்ரி ஒன். என்னை பெற்றவங்களுக்கு இல்லாத அக்கறை, என் கூட பிறந்த பிறப்புக்கு இல்லாத அக்கறை, என்னை கட்டிட்டு வந்த புருஷனுக்கு இல்லாத அக்கறை உங்கள் யாருக்கும் இருந்துட போகிறது கிடையாது. அவங்க கண்பட தான் நான் போஸ்ட் போடுதேன், அவங்க கண்பட தான் நான் வந்து ஊர் சுற்றுறேன், எல்லாமே பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் போடுற போஸ்ட்டு கூட என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குற பிக் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது, நீ இங்கே நில்லு, இந்த மாதிரி நில்லு, இந்த மாதிரி போஸ்ட் கொடு அப்படின்னு கூட சம்டைம்ஸ் எனக்கு வந்து சொல்லுவார். ஏன் இந்த யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து ஒரு பெருசாக வியூஸ் வர போகிறதில்ல, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் ஏற போகிறதில்ல, இருந்தாலும் வந்து சும்மா நான் என்னோடய ஆசைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது தெரிஞ்சும் இப்போ நான் வந்து யூடியூபுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா சடனாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு, அந்த ஏதாவது பேசிக்கிட்டு ஃபோன் பேசிட்டு அந்த மாதிரி வந்துட்டார் அப்படின்னா, ஐயோ சாரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு தெரியாது, நீ திருப்பி ரெக்கார்ட் பண்ணிக்கோ, நான் பேசலை அப்படிம்பாரு. அப்படி இல்லை உள்ள வீட்டில் இருக்கும்போது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பின் ட்ராப் சைலண்ட் வந்து அவர் மெயின்டைன் பண்ணுவார். இன்கேஸ் வெளியில் போகணும், கதவை திறக்கணும் அந்த மாதிரி அப்படின்னா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சைகை காமிப்பார். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நான் வெளியில் போகிறேன், கதவு திறக்கிறது அப்புறம் க்ளோஸ் பண்ணுற சத்தம் கேட்கும்ல, அதனால் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு போவார். நானே சொல்லுவேன், எனக்கு பார்க்க போகிறது 50 பேர், இதுக்கு ஏன் நீ இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுது அப்படின்னு. 5 பேரோ 50 பேரோ நீ உனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஒழுங்காக பண்ணு அப்படி தான் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவார். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ண போகிறேன், போஸ்ட் போட எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிலாம் நான் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி போடு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, இல்லை இந்த மாதிரி நான் போஸ்ட் போட்டேன்னா கண்டிப்பாக நாளைக்கு பிரச்சனை வரும், உன்னை 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க, என்னையே 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க, உன்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், அதனால நான் போடலை அப்படின்னு நான் சொன்னப்போ என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, எவன் என்ன சொல்லிட போகிறான், அப்படியே எவன் என்ன சொன்னாலும் அதை நான் பார்த்துக்கிறவேன், என்கிட்ட வந்து பேசுகிறப்பையோ இல்லை ஓன்ட்ட யாரும் என்ன சொன்னாலோ என் புருஷன் தான் போட சொன்னார், என் புருஷன்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு நீ மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லு, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இப்படிலாம் யாரும் பண்ணுவாங்களா, இப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, உன் ஹஸ்பண்ட் எப்படி வந்து இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங்காக எப்படி இப்படி இருக்காரு, உனக்கு எல்லாத்துக்கும் எப்படி அலோவ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நான் நிறையா வாட்டி என் ஹஸ்பண்ட்டை கேட்டிருக்கேன், நீ வந்து உனக்கு ஒரு கொஞ்சம் கூட பொசசிவ்னஸ் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கால வச்சிட்ருக்கால 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பயம் இல்லையா, அப்படியே யாராவது சொன்னாலும் நீ அதை பெருசு பண்ணுவியா அப்படின்னு நான் நிறைய கேட்பேன், கொஸ்டின் கேட்பேன். இதில் என்ன இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணுற, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, யார் என்ன சொன்னாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட இதை பற்றி வந்து உன்னை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க என்கிட்ட ஏவி விட்டாங்க அப்படின்னு ஒரு நாளும் என்கிட்ட வந்து சொன்னது கிடையாது. இப்படி போட்ட வச்ச அப்படிங்கிற கேள்வியும் என்கிட்ட கேட்டது கிடையாது. ஸோ இந்த விஷயம்னு இல்லை, இப்போ நிறையா பேர் வந்து வெளியில் போகிறப்ப பெர்மிஷன் கேட்டு அந்த பெர்மிஷன் அவங்க அலோவ் பண்ணுனா மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படியெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கல்யாணமான புதுசில் நான் அங்கே போட்டேன், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா, அசினா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா அப்படி என்ன கேட்குறப்ப என்னை திட்டு தான் செய்வார். எதுக்கு நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க, போகிறேன்னா போயிட்டு வர வேண்டியதானே, இதில் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீ போவியாக்கும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிம்பாரு. இன்கேஸ் நான் இப்போ எங்கேயாவது என் காலேஜ் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்டு கூட வெளியில் போறிய, தியேட்டருக்கு போறிய, அங்கெல்லாம் போறிய, இங்கெல்லாம் போறிய, அதெல்லாம் புருஷன் ஒன்றும் கேட்க மாட்டாரா அப்படின்னா, ஃபஸ்ட் நான் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் புருஷன் வந்து என்ன கேட்பாருன்னா, உன்கிட்ட கையில் காசு இருக்கா, சரி இரு
இரு நான் காசு அனுப்பிவிடுதேன், வெளியில் போகிறல்ல உனக்கு செலவுக்கு ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி காசு தான் அனுப்பிவிடுவார். நீ அப்படிலாம் போகக்கூடாது, நீ எதுக்கு போகிற, தனியாக எதுக்கு போகிற அப்படிலாம் இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் என்கிட்ட கேட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என்னை தனியாக போகிறதுக்கு புஷ் பண்ணுற ஆளே அவர் தான். இன்கேஸ் வந்து நாளைக்கே உனக்கு தனியாக உன்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்தால் நீ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பழகி இருக்கணும். அதனால் நீ தனியாக போய் பழகு, தனியாக பேசி பழகு, எல்லா இடத்துக்கும் தனியாக போ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. இப்படி தான் அவரோட மோட்டிவேட் இருக்கும். அப்படி நான் எங்கேயாவது தனியாக போகிறதுக்கு யோசிச்சாலோ பயந்தாலோ என்னை வந்து இப்படி தான் மோட்டிவேட் பண்ணுவார். என்ன நீ ஒரு வீர மங்கன்லாம் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க, இப்படியே பயந்துட்டு இருப்பாங்க, பேசாமல் கிளம்பி போ, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு வந்து என்னை புஷ் பண்ணுவார். அதை விட்டுட்டு நீ போகக்கூடாது, நீ பேசாமல் இரு, அங்கே போனால் என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு ஒரு நாளும் அப்படி என்ன ஆயிரப்போகுது, என்ன ஆனாலும் நான் இருக்கேன், உன்னை யார் என்ன பேசிட போகிறா, என்ன மீறி உன்னை யார் பேசிட போகிறா, அப்படி பேசுகிறவங்கள்ட்ட நான் பேசிக்கிறதே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் என் அத்தா அம்மாவும் ரொம்ப மெச்சூர்டு. அதுவும் என் அத்தாவெல்லாம் வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீ போய் ஒரு அவதூறாக என்னை பற்றி பேசுகிறீங்க இல்லை யாரையாவது பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் அத்தா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் ஈஸியாக வந்து கேலி பேச்சு கேட்டு ஆடிடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என் அத்தாவும் என் கூட பிறந்த பிறப்புகளும் எனக்கு வந்து பக்கபலமாக எனக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கிற என்னையவே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபேமிலி சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு பொம்பளையை வந்து என்னெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஊரில் சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது அஸ்மா என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பேசுவாங்கன்னு, என்னால் வர முடியாது, என்னால் போக முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தோணும், யார் என்ன சொல்லிட போகிறா, உன் வீட்டில் கேட்டுட்டீங்களா, யார் என்ன சொன்னா என்ன எப்படியுமே. ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் புரியுது அவங்கெல்லாம் எதுக்கு இப்படி பயந்துருக்காங்க, மற்றவங்க 4 பேர், இந்த 4 பேர் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த 4 பேர் வீட்டில் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு பார்க்குற டைம் இல்லை போல். அவங்க அந்த 4 பேரும் அவங்களோட வீட்டை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இப்படி வந்து பாதி பேரை வந்து முடக்கி உள்ளே வச்சாச்சு, எங்கேயும் வெளியில் போகாமல் வேலைக்கு அனுப்பாமல் அவங்களோட ரெக்கையெல்லாம் வெட்டி வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ ரெக்கை கட்டி பறக்கிறவங்களையும் எப்படியாவது ரெக்கை 2ஐயும் உடச்சி முடக்கிடணும்னு யோசிக்காதீங்க. ஸோ இப்போவுமே வந்து இப்போ யார் என்னை இப்படி பேசினதுனால நான் குறைஞ்சிட போகிறேன்னா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, ஆக்சுவலி புறம் பேசுகிறதே தப்பு. ஆனால் புறம் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிற விஷயத்த பேசுகிறது, ஒருத்தர்கிட்ட இல்லாத விஷயத்த நீங்கள் வந்து பரப்புறது அவதூறாகும். ஸோ அவதூறுக்கு பெரிய தண்டனை இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறீங்களோ அவதூறு பேசுகிறீங்களோ, நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் நம்ம இப்படியா பேசுவோம் ஊருக்குள்ளே அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஸோ அடுத்தவங்களை பற்றி பேசி அடுத்தவங்களுக்கு வந்து நன்மையை வந்து மறுமை நாளில் கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நைட்டு வந்து நான் ஹோட்டல் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து நான் வந்து சப்பாத்தியும் எக் கறியும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் 3 சப்பாத்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்த டேஸ்ட்னால கூட ஒரு சப்பாத்தி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல டயர்டில் வந்து தூங்கிட்டேன். ஆனால் காலையில் வந்து இந்த 7 மணியில் இருந்து இந்த டிராஃபிக்கு அப்புறம் வந்து வண்டி சத்தம் அது இதுன்னு என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை. 7:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் பூரி சப்ஜி அப்புறம் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்ததும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 o'clock கிட்ட வந்து நான் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புனேன். ஸோ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆன அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அங்கே லஞ்ச் பிரேக்காக இருந்துச்சு. 11:40க்கே அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்கு. அப்புறம் 12:30 கிட்ட வந்து நர்ஸ் வந்தாங்க. அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க போய் எண்டோஸ்கோபி செக் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி சம்திங் வந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு எண்டோஸ்கோபி வந்து சர்வீஸ் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு 4:30க்கு ட்ரெயின். அதனால 3 o'clock வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நான் தங்கி இருந்த ஹோட்டலுக்கே வந்துட்டேன். ரெஸ்டாரண்ட்லேயே நைட்டு சாப்பிட்டு சேம் எக் கறியும் சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ட்ரெயினில் வந்து 2 பொம்பளைங்க பண்ணின விஷயம் என்னால் தாங்கிக்கவே முடியலை. என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை வந்து கதையாக வந்து இன்னொருத்திக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்பட்றா ஒரு படத்தை ஒரு சீரீஸை வந்து வாய்மொழியால் தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.